நேற்றுக்கு மேட்ச்சில் ஃபீல்டிங் யார் இருந்தால் தெரியுமா? தூபே, சிவம் தூபே. இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் சிஎஸ்கே ஒரு நல்ல விஷயத்தை பண்ணாங்க. தூபேவை இம்பாக்ட் பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. எப்பா நீ ஃபீல்டிங்லாம் பண்ணாத, மேட்ச் பேட்டிங்கால பவுலிங்கால தோக்கலாம், அவனை ஃபீல்டிங்கால தோத்தா உன்னால் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்டாங்க. அதே முடிவை திரும்ப பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஃபீல்டிங் இறக்கி விட்டாங்க. சரி பவுலிங் கொடுக்க போகிறாங்க போல இருக்கு தூபைக்கு, அதனால இந்த பரீட்சாத்த முறையான்னு பார்த்தா அதுவும் நடக்கலை. அப்புறம் எதுக்கு ஃபீல்டிங் அவர்? ஏன்னா அவர்கிட்ட பந்து சும்மா உருண்டுட்டு போனாலும் விட்டுருவார், கேட்ச் போனால் சுத்தம் நம்மளே முடிவு பண்ணிடலாம், மேட்ச் மிஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இந்த தப்பை எதுக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக இப்போ வரைக்கும் புரியவே இல்லைங்க. இன்னொரு பக்கம் நம்ம டீமில் எப்படி ஒரு தூபேவோ அதே போல் எல்ஹெச்சில் ஒரு தூபே இருக்காப்புல ரத்து. நேற்று அவர் விட்டார் பாருங்க, கேட்சஸ் தொடர்ந்து கையில் வர கேட்சஸ் ஒன்று. ஆனால் நம்மளுக்கு ஒரு ஆறுதல் கிடச்சிது. ஓகேப்பா நம்ம தூபே நம்மளுக்கு கொடுத்துருக்க மன வலி இருக்குல்ல ஃபீல்டிங்கில், இதை விட 10 மடங்கு அதிகமாக எல்ஹெச்சி ஃபேன்ஸுக்கு ரத்தியை கொடுத்துட்ருக்காரு. ஒரு ஆறுதல் மட்டும் கிடச்சிது. ரத்தையோட அந்த மோசமான ஃபீல்டினால் எப்படிலாம் கம்பேர் பண்ணுற மாதிரி அடிச்சு பாருங்க. ஆனால் தி பெஸ்ட் கேட்ச் லீவர்ஸ்னா இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று தூபே, இன்னொன்று ரத்தி. இந்த 2 பேர் மட்டும்தான் நடுவில் போட்டியாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் சேப்பாக்கில் ஒரு இடம் இருந்துச்சுன்னா இந்த மனுஷனுக்கு ஒரு சிலையை வச்சுருங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த டோர்னமெண்ட்டில் சிஎஸ்கேவை காப்பாற்றிக்கிட்டு இருக்க ரொம்ப ரொம்ப ப்ரைம் பிளேயர்னா அது ஓவர்டன் தான். என்ன மாதிரி ஸ்பெல்லுங்க, பேட்டிங்கே பொழப்பாப்பில். இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், இந்த மேட்ச்சில் பேட்டிங் கிடைக்கல அவருக்கு, நம்ம ஆளில் முடிச்சிட்டாங்க. ஆனால் இவர் முதலே இறங்கி விட்டுருந்தாங்கன்னா இவரே மேட்ச்சை சீக்கிரமாக முடிச்சு நெட் ரன் ரேட்டை கொஞ்சம் மேலே போயிருப்பார் போல இருக்கு. என்ன பண்ணுறது, இந்த மேட்ச்சில் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணி 36 ரன்ஸை மட்டும் கொடுத்து 3 விக்கெட்ஸை தூக்குனார். 3 முத்தான விக்கெட்ஸு. யார்? இங்கிலீஷு. அச்சு அடி இருக்கு பாருங்க இங்கிலீஷு. அவர் விக்கெட்டை தூக்குனது இவர் தான். ரிஷப் பண்ணிட்டு ஷாக்கு. பால் எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்ற விஷயத்தை அவரால் அசீவ் பண்ணவே முடியல. நிற்கிறாப்புல சிலையா அப்படியே ஸ்டம்ப்பு மட்டும் போலகுது பட்டால்னு. இன்னொரு பக்கம் ரகுவன்ஷி இந்த 3 கீ விக்கெட்ஸை தூக்குனது நம்ம ஓவர்டன் தான். ஸோ சிலையை வச்சு ஆகணும் போல இருக்குங்க சேப்பாக்கில். யார் சார்ந்தா நம்ம சிஎஸ்கேல அவங்க இவங்கன்னு பேசுகிறோம்ல, எனக்கு தெரிஞ்சு தி பெஸ்ட் இந்த டோர்னமெண்ட்டில் சிஎஸ்கே சார்ந்து பார்த்தீங்கன்னா தோனியோ, ருத்ராஜோ, சாம்சனோ, உர்வில் பட்டேலோ, இவங்களெல்லாம் சொல்லவே மாட்டேன். அந்த இடத்த ஓவர்டன் தான் கொடுப்பேன். அந்த அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான் டீமை கொண்டு போகிறாப்புல ஷோல்டர் மேலே தூக்கிட்டு. அதோட இன்டென்ட் இருக்குல்ல, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னொரு பக்கம் ஓவர்டன் மட்டும் இங்கிலீஷ் விக்கெட் எடுக்காமல் விட்டுருந்தாரு, இந்த மேட்சோட சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் கனவு இருக்குல்ல அது குறைஞ்சி போயிருக்கும். அது காரணம் அச்சு அடி இருக்கு பாருங்க இங்கிலீஷு. என்ன அடின்றீங்க, 33 பந்துகளில் 85 ரன்ஸு. நம்மளாம் சந்தோஷமாக பார்த்தோம்ல, ஓகே தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி மலர்ந்துருச்சு. அதே சந்தோஷத்தோட வீக்கெண்டில் நம்ம கரிசோர் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே சிஎஸ்கே மேட்சை பார்க்கலான்னு பார்க்குறப்ப இங்கிலீஷ் ஒரு அடியை பார்க்கும்போது டிவியை போல பேர் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க, என்ன இப்படி அடிக்கிறார் அப்படின்ட்டு. எவ்வளோ ரன்ஸு மக்களே, 85 அடிச்சு போந்தாப்புல. கொஞ்சம் விட்டுருந்தா செஞ்சுரியே போட்டிருப்பாரு. இந்த மேட்ச்சில் எல்ஹெச்சி மொதல் 9 ஓவர்ஸ்க்கு எவ்வளோ தெரியுமா ஸ்கோரு? 2 விக்கெட்ஸ் இழந்து 112 ரன்ஸு. அடுத்த 11 ஓவர்ஸில் அவங்கள எவ்வளோ தெரியுமா அடிக்க முடிஞ்சது? 6 விக்கெட்ஸ் இழந்து 91 மட்டும் தான் அடிக்க முடிஞ்சது. இந்த அளவுக்கு போச்சு. எல்ஹெச்சி இவ்வளோ ஸ்லோ டவுன் ஆனாங்களே, ஆனால் அவ்வளோ ஸ்லோ டவுன் ஆகியும் கூட 200 கிராஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இங்கிலீஷ் நின்று இருந்தால் என்ன ஆயிருக்கும்னு சொல்லி